திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 43வது வாக்கியம். பூச கொடுத்தேனோ கூனியை போலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை நமக்கு இந்த கூனிங்கிற பொண்ணை அறிமுகப்படுத்துறா. பாகவதத்துல கூனிங்கிற இந்த பொண்ணு மதுரா நகரத்துல இருக்கா. ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் கோகுலத்திலேருந்து மதுராக்கு வரா. அக்ரூரர் தான் அவ 2 பேரையும் கூட்டின்னு வர்றார். கம்சன் தனுர் யாகத்துல இவா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரரே நீ போய் கூட்டின்னு வந்துருங்கோ இவாளன்னு சொல்லி அனுப்புறார். அக்ரூரர் கோகுலத்துக்கு போயிட்டு ஸ்ரீகிருஷ்ணரையும் பலராமரையும் கூட்டின்னு வர்றார். கோகுலமே ரொம்ப துக்கத்திலேயே முழுகிடுத்து. அவ்வளவு வருஷமா ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் அங்க வாழ்ந்தா இல்லையா. அந்த கோபிகளும் கோபர்களும் பிரியா விடை கொடுக்குறா இவா 2 பேருக்கும். இப்ப இவ கோகுலத்திலேருந்து புறப்பட்டு மதுரா நகருக்கு வரா. மதுரா நகருக்கு வந்த உடனே அந்த ஊரோட அழகை பார்க்கறதுக்காக ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமரும் கிளம்புறா. மாளிகைகள் கூட கோபுரங்கள்லாம் இருக்கு. வீதிகள் எப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல துணி போட்டுண்டு நல்ல வாசனை திரவியங்கள்லாம் போட்டுண்டு போகணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசையோட அப்படி நகர்ந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்ணான் வரான். அந்த வண்ணான் கம்சனோட துணி எல்லாத்தையும் ராஜாவோட துணியெல்லாம் வெளுத்து எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். அப்ப ஸ்ரீகிருஷ்ணர் அவனை நிறுத்திட்டு எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆடைகள் இருந்தா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவன் யாருன்னு தெரியாது இவா 2 பேரையும். ஏதோ ஒரு புதுசா துணியெல்லாம் கொடுன்னா யாரும் கொடுக்க மாட்டா இல்லையா. அதனால வண்ணான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அவ 2 பேருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பெரிய அளவுல வாக்குவாதம் வந்துடுறது. அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப கோபம் அடைஞ்சு விடுறாரு அப்படின்னு சில விவரங்கள் கிடைக்கிறது. அவங்ககிட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு நல்ல துணியெல்லாம் போட்டுண்டு அடுத்தாப்புல இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கூனி, இவளோட பேர் திரிவக்ரா அப்படின்னு பேரு. இவளுக்கு 3 இடத்துல இவ 3 இடத்துல கூனிருப்பா. இந்த பொண்ணு சந்தன பேலா எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அவ வர இடமே நல்லா மணக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பொண்ணை நிறுத்தி நீ யாரு, என்ன எங்க போற என்ன அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, நான் கம்சனோட பணிப்பெண். தினப்படி நான் தான் சந்தனம் எடுத்துட்டு வாசன திரவியங்கள்லாம் அதில் கலந்து எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நிறுத்து, எங்களுக்கு கூட அந்த வாசன திரவியம் கொடு, சந்தனம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நல்ல இயற்கையான நறுமணம் உள்ள சந்தனமா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிண்டு பூசிண்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்றார். அவன் 3 இடத்துல கூன் விழுந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதனால உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு சந்தனம் கொடுத்த உதவி இருக்கு இல்லையா, அதனால உன்னோட கூனை எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு இவர் கூனை எடுத்து விட்டுடுறார். அதுக்கப்புறம் அந்த பெண் இளம் பெண் நல்ல ஒரு நிமிர்ந்த இது வந்துடுறது, அவளுக்கு நிமிர்ந்த பார்வை வந்துடுறது. சாதாரணமா எல்லாரும் மாதிரியும் ஆயிடுறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. அவ ஸ்ரீகிருஷ்ணர் கிட்டக்க நீங்க பண்ணின உதவிக்கு ரொம்ப நன்றி, நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அவர் சொல்றாரு, இல்ல நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன், அந்த வேலை முடிஞ்ச உடனே கண்டிப்பா நான் நீ இருக்கிற இடத்தை தேடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போற மாதிரி இந்த கதை முடியறது. திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, நிறைய பேரு பூமாலை கைங்கரியம், பாமாலை கைங்கரியம் எல்லாம் பண்ணினா, நான் சந்தன கைங்கரியம் கூட நான் பண்ணல, அதனால நான் திருக்கோளூர்ல இருந்து வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புற மாதிரி இந்த கதை முடியறது.